தினமொரு வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளக்கம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பார்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியான வார்த்தைகளை வேதத்திலே பார்க்கின்றோம். தேவன் எப்பொழுதுமே அவரை நாம் அறிந்து கொள்ளவும் அவருடைய உறவை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற விதமாக வாசலை திறந்தே வைத்திருக்கிறார். தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். ஆயினும் நம்மில் அநேகர் தேவனை மிக தீவிரமாக தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. ஏராளமான ஆவிக்குரிய நடவடிக்கைகள் இருந்தும் தேவனை அவர்கள் அறியவில்லை. தேவனை அறிந்த ஒரு அனுபவம் இல்லாததால் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களின் மிகப்பெரிய தேவை தேவனும் அவருடைய உறவுமே என்பதை சரியாக உணராமல் அவர் வழியாக நன்மைகளையே தேடுகின்றார்கள். தேவ ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேடுவதையே அநேகர் தேவனை தேடுகின்ற அனுபவமாக தவறாக எண்ணி விடுகின்றனர். பலருடைய ஜெபங்கள் தேவ உறவை தேடும் அனுபவங்களாக இல்லை. எதையாவது பெற விரும்பியே அவர்கள் ஜெபிக்கின்றனர். பலருடைய ஆராதனைகள் தேவனை தேடும் அனுபவங்களாக இல்லை. ஏதோ தேவ அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆராதிக்கின்றனர். தேவனே, நான் உம்முடைய நன்மைகளை அல்ல உம்மையே உண்மையாக தேடுகின்றேன் என்று எந்த ஆத்துமா சொல்லும் நிலையில் உள்ளதோ அந்த ஆத்மா நிச்சயம் தேவனை அறியும். தேவன் அந்த ஆத்மாவிற்கு தம்மை நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் உண்மையாக தேடுகிறவனுக்கு அவர் தம்மை மறைக்க மாட்டார். நீங்கள் யாராவது ஒருவரை தேடி செல்லும் போதெல்லாம் அவரிடம் கடன் கேட்கும் பழக்கத்தை கொண்டிருந்தால் அந்த நபர் வீட்டில் இருந்தாலும் உங்களை பார்த்து மறைந்து கொள்வார். ஏனென்றால் நீங்கள் அவரை தேடியல்ல அவருடைய உதவியை தேடியே செல்கின்றீர்கள். நம்முடைய ஆத்மாவின் முதல் தேவை தேவ உறவும் ஐக்கியமுமே. ஆதியில் மனிதன் முதலாவது இழந்தது தேவ உறவையும் ஐக்கியத்தையும் தான். அந்த உறவையும் ஐக்கியத்தையும் மிக முக்கியமாக எண்ணாமல் ஆசீர்வாதங்களை மட்டுமே எதிர்நோக்கினால் தேவன் தம்மை வெளிப்படுத்த மாட்டார். ஓசியா காலத்து மக்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் தேவனை தேடி சென்றார்கள். ஆயினும் அந்த தேடுகின்ற அனுபவம் உண்மையானது அல்ல. அவர்கள் ஒரு மத கடமையாக எண்ணி சில பக்தி காரியங்களை செய்யவே சென்றார்கள். அந்த தேடலை கர்த்தர் விரும்பவில்லை. எனவே அவர்கள் அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று ஓசியா கூறினான். ஆம், தேவ உறவிற்காகவும் ஐக்கியத்திற்காகவுமே நாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் வாரம் முழுவதும் ஆலயம் செல்பவர்களாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆலயமாகவே வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.